ஒரே சட்டையில் தான் இருப்பேன். நான் ஹோம் டூர் காட்டலான் இருக்கேன். ஏன்னா செம்ம அழகாக இருக்குது. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். அப்புறம் இதோட பட்ஜெட் சொல்கிறேன். உங்களுக்கு இங்கே வேணும்னா நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம், இல்லைன்னா என் கூட சேர்ந்து நீங்கள் ஹோம் டூர் பார்க்கலாம். இப்போ நம்ம ஹோம் டூரை பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணோம்னா வந்து உள்ளுக்கு போந்துட்டோம். தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. 10வது மாடியில தான் பக்கினே வச்சிருந்தாங்க. இந்த ஜாமான்லாம் வச்சுட்டேன் நான் வெற்றிகரமா. அப்புறம் இது ஷூ ரேக் அழகாக கொடுத்துருக்காங்க வெளியே வைக்காம. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜு, புது ஃப்ரிட்ஜ் ஐசன்ஸோட உள்ள சுத்தமாக இருக்கு. இது நாங்கள் வச்சது தான், வேற ஆளோட இல்லை. செம்ம புதுசு, செம்மையாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. ஆமாம். ஏன்னா ஏன் சுத்தமாக இருக்கு சொல்கிறோன்னா, வேறு ஃப்ரிட்ஜுக்கெலாம் போகணுன்னா இது வரைக்கும் போயிருக்கோம், வாட்டை கிளம்பும். அப்புறம் வாசனை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வாசம் எனக்கு பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், லேவெண்டர். அதுக்கப்புறம் சமைக்கலாம், குளிக்கலாம். இங்கேயே சமைக்க முடியாது போல. சமைக்கலாம், அது அந்த ஹாஸ்டலுக்குள்ள செய்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஹாஸ்டலில் இருக்கிற ஆள். இதில் சமைக்கலாம். அதுக்கப்புறம் இது சுடு தண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் இது எனக்கு அதுவும் கத்திலாம் கொடுத்துருக்காங்க. சாப்ஸ்டி கொரியன்ஸ் காய். அதுக்கப்புறம் கரண்டி கொடுத்துருக்காங்க, அவனு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் இருக்குது. ஆனால் வெளியே உள்ளவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ண போகணும் தெரியல. சும்மா தட்டி விடுவோம் ராத்திரி. ஐயோ, ஓகே. இப்படிதான் இழுத்தா இந்த வெளியே நாத்த கண்ணாடி தெரியும். ஸோ அதனால நம்ம இப்படி இழுத்துப்போம். ஏன்னா இது அவளையும் தேவை. ஏன்னா இது இந்த வெளியே அங்கே கண்ணாடினா அது வேற கதை. அதுக்கப்புறம் அழகான ஒரு குப்பையும் வச்சிருக்காங்க, அதில் பையும் போட்டு வச்சிருக்காங்க. இது எனக்கு என்னன்னு தெரியல, இங்கே கருவா. ஸோ அதை விட்டுருவோம். ஒரு ஸ்வீட்ஸ் இருக்கு, இப்போ கணக்கு பண்ணிடுவோம் எத்தனை ஸ்வீட்ஸ். அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட ஒரு அழகான மேசை. அதுக்கப்புறம் ஒரு அழகான பூச்செடி. அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கள் ஜாமான். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஒரு டிவி. அதில் என்ன நெக்ஸஸ்ன்னு எனக்கே தெரியல. நம்ம இதுக்கப்புறம் தான் தட்டி பார்க்கணும். ஆமாம், இதுக்கப்புறம் தான் தட்டி பார்க்கணும். 2 வால்பேப்பர், ஒரு ஏர்கோன். அது வந்து எக்ஸானோட ஏர்கானு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு அங்கே ஒரு சுவிட்சு, அங்கே 3 சுவிட்ச் இருக்கு. வந்து 2 3 4 5 சுவிட்ச் இருக்கு கூட தான். அப்புறம் இங்கே ஜாமான் நம்ம எப்படி வைக்க போகிறது இல்லை, ஏன்னா நம்ம எத்தனை நாள் இருக்கோம், 3 நாள் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது மேசை, ஈஸ்டெட்டிக்கான ஒரு மேசை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வேகமாக பேசணும்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னோட கேமரா மேன் வந்துட்டு அங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜாமான் வந்து காட்டணும். இந்த அழகான ஒரு லைட் இருக்கு, வாமா ஒரு லைட்டு. இப்போ நைட்லாம் நம்ம தட்டுனா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். கேமராமேன் விழுந்துறாரு. கொஞ்சம் ஹைட்டு கூட இருக்கா. ஒரு மைனஸ், இந்த ஃபேன் ஓடுது, பட் ஓடுதான்னு தெரியல எங்களுக்கு. கொஞ்சம் நல்லது தான் அது. ஆமா, அது ஒண்ணு. என்னோட வீட்டுல உள்ள ஆள் வராங்க. அதுக்கப்புறம் இதுதான் இங்க பாத்ரூம் பயன்படுத்துறதுனால நான் ஸ்கிரீன் காட்டல, நான் இங்க காட்டுறேன். அப்படி உள்ள வாங்க. இன்னும் பாத்ரூம்லாம் காட்டுறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா காட்டிதான். ஒரு அழகான கண்ணாடி, செம்மையான ஒரு கண்ணாடி. இங்க திறந்து பார்த்துட்டாங்கன்னா வெளியே உள்ளவங்க பார்த்துருவாங்க, அது வேணும். ஒரு ஹீட்டர் இருக்கு. ஹீட்டர் இருந்தும் அது என்னத்துக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல, அது தலை குளிக்கிறதுக்கு. இது வந்து நார்மலா ஹீட்டர். ஆனா எங்க வீட்டுல நாங்க ரொம்ப B40 தான், இதுலதான் தலை குளிக்கும் பாருங்களேன். ஐயா, அப்புறம் இது என்னத்துக்குன்னு தெரியும். ஸோ இது வேணாம். இது வந்து 2வது ரூம் தான் நினைக்கிறேன். இது ஒரு மேசை, அழகான மேசை. எப்படி படிக்கிறதுக்கு இல்ல, மேக்கப்ல. இது வந்து அயன்பெட்டியோட டேபிள். அயன்பெட்டி எங்க இருக்குன்னு தெரியல. நினைக்கிறேன் அது அல்மாரி இருந்தா இருக்கும். அப்புறம் அல்மாரி இல்ல போல, அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்புறம் 2 ஆள் படுக்கிறதுக்கு பெட்டு. அப்படி இப்படி திறந்தோம்னா அதே ஸ்க்ரீன். நாங்கள் ஒரு 22வது மாடியில் இருக்கோம். ஸோ எல்லாம் கீழே தான் தெரியும். செம்மையா இருக்கு. நம்மளுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு ரூம் வாங்க.
அதாவது சிங்கிளுக்கான ஒரு room. வந்துட்டு நம்ம இங்க படுத்துட்டு திருப்ப கூட முடியாது, வெளியாயிருந்தோம். அப்புறம் எங்கேயோ துணி காய போட்டுக்கணும், ஏன்னா நம்ம தான் வெளியே யாரையும் பார்க்க முடியாது. ஆனா இப்படி போட்டு இப்படி வெளியாயிருந்தோம். ஆனா இது நார்மல் தான். இங்க வந்துட்டு வெளியே உள்ள இப்ப சிங்கிள்னால அங்க வெளியே யாராவது எட்டி பார்த்துக்கலாம், அங்க யாராவது ஏதாவது பண்றாங்களான்னு பார்த்துட்டு இப்படி சாத்திட்டு போயிட வேண்டியதான். ஓகே, இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்ல இப்ப வந்து டபுள் பெட்ரூம் போல. தமிழால் வீட்டுல வந்துட்டு அம்மா அப்பா படுப்பாங்க. ஆனா இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல வந்துட்டு ஒரு அம்மா அப்பாவும் இன்னொரு அம்மா அப்பாவும் தூங்கிடலாம் போல. பில்லிங்களா? அப்படி ஒரு பெரிய பெட்ரூம். அதுக்கப்புறம் அதே ஒரு ஏர்கான், ஒரு லைட்டு, ஃபேனு, இங்க இருக்கு சத்தரிக்கா, ஹேண்ட் ட்ரையர் இருக்கு, பிலிப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இது என்னமோ இதுவும் பிலிப்ஸ் தான். அப்புறம் ஒரு பாத்ரூம் அடா, இதுவும் அதேதான். பக்கத்து வீட்டுக்காரன் எட்டி பாத்துருக்கேன். இது திறந்து வச்சிருக்கேன் பாருங்க. அம்மே அதுக்கப்புறம் சாத்தி வேண்டிதான். இது அந்த ஷவரு, அதுக்கப்புறம் இதுல தூக்கு மாட்டிக்கிறது, அதுக்கப்புறம் சிங்கி. அவ்வளவுதான். அந்த ஸ்க்ரீனு மின்னுக்கு காட்டலன்னு கோச்சுக்காதீங்க, ஏன்னா எல்லா ஸ்க்ரீனும் ஒரே ஸ்க்ரீனு தான். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே தான் தெரியும், அதே 22வது மாடி தான். ஸோ அவ்வளோதான். நான் வந்து இப்போ பட்ஜெட்டை நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க, அது கொஞ்சம் நான் உட்காந்துக்கிறேன். ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க. இது கலர்லாம் ஜோக்காக இருக்குது எல்லாருமே. நான் எப்போதுமே ஹோம் ஸ்டே வெள்ளை கலரில் தான் பார்த்துருக்கேன். இந்த கலர்லாம் கொஞ்சம் நம்ம மூஞ்சை இன்னும் பிரைட் ஆக்குது. அதாவது வீடியோ செய்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சின்னங்க இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் இப்போ கெஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5. அதாவது இவ்வளோ பெரிய வீடும் 500 தான், அதுவும் 3 டேஸ்க்கு. எனக்கு தெரிஞ்சு இது worth தான். ஏன்னா 3 டேஸ்க்கு இங்கே மலேசியாவில் வந்துட்டு 1000க்கு மேலே வரும் நார்மலாக. நீங்கள் நல்ல ஆப்பில், இதில் நாங்கள் ஆப்பில் தான் எடுத்தோம். ஆப் பேர் வந்து நான் கீழே போடுறேன். அந்த மாதிரி நீங்கள் ஆப்பில் வந்து தேடி கரெக்டாக உங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியும், சோஷியல் மீடியா கரெக்டாக பார்க்க தெரியும், அந்த மாதிரி ஆளுங்கள்ட்டெல்லாம் நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து நீங்கள் கரெக்டாக வரலாம். நீங்கள் நேராக வந்து புக் பண்ணிங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம ஹோம் டூரை காட்டிட்டேன். ஏன்னா நான் கால்லேருந்து ஒரு vlog பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோம் டூர் காட்டிட்டு இப்போ நான் கொஞ்ச நேரம் கவுர்றேன். அதுக்கப்புறம் நைட் என்னெல்லாம் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் பாய்.